வியாபாரம் வசதியா இருந்தா போலாமா? வாயை படுத்துக்கலாம். நான் ஆபரேஷன் பண்ணி தரேன். என்னது? ஹலோ மேடம். என்னங்க? வாட் உசுர்ல அப்படின்னா என்ன? வாட் ப்ராப்ளம்? அதுலதான் எல்லாருக்குமே ப்ராப்ளம் தான். ஹலோ எச்சி குச்சிலி. என்னங்க? எச்சி குச்சிலி. எச்சி துப்பணுமா? மேடம் நான் இங்கிலீஷ்லயே வாயை வச்சுக்கிறேன். அப்படியா? இன்னும் எதுல வாயை வைப்பேன்னு எனக்கே தெரியாது. அது எங்களுக்கு தான் தெரியல. ஹலோ மேடம். என்னங்க? வாட் இஸ் யுவர் நேம்? எனக்கு புரியலங்க. என்ன மேடம் உங்களோட அழகாக இங்கிலீஷ் தெரியும். ஆமா. உங்க பேர் என்ன? என்னுடைய பெயரா? அப்படி வாங்க. எனக்கு அது வந்து வந்து அது வந்து அது வந்து 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 அது வந்து வந்து எத்தனை வாட்டி வரும்? 3 வாட்டி. உடம்பு டயர்டா போயிடும். ஏன் 3 வாட்டி வந்து வந்து சொன்னீங்கன்னா வாய் வலிக்காதுங்களா? ஓஹோ அப்படியா? ஆமா உண்மைதாங்க, வாய் வலிக்குதான். ஆமாங்க. என்னங்க? என்னங்க பயமாக்குதுங்க எனக்கு. அப்படியா? இருந்தாலும் என்னுடைய பெயர் தான் மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம். ஆமா. மனோ எனக்கு மனோரஞ்சிதங்க. மனோரஞ்சிதம். என்ன பண்ணுங்க? ஸ்வீட் நேம். அப்படியா? பியூட்டிஃபுல். ஆமா. வண்டர்ஃபுல். உண்மையாவா? உண்மை. அப்படியா? இருந்தாலும் யுவர் நேம்? மை நேம். ஆம். மை நேம் இஸ் ஒசாமா பின் லேடன். புரியலையே. ஒசாமா பின் லேடன். எப்போ? அடுத்த மாசம். I am waiting. இதோ அட்வான்ஸ் கட்டறேன். அப்படியா? இருந்தாலும் யார் நீங்க எங்க இருந்து எதற்காக வந்திருக்கீங்க? அமெரிக்கா டோராபூரா மலையில இருந்து வந்தேன். அமெரிக்காவா? போலீஸ் தொல்லை அதிகமா இருக்கு. அப்படியா? சும்மா வரல மேடம். என்னங்க? 1050 ரூபாய் பணம் எடுத்தாங்க. என்னது? 1050. மேடம் உங்களுக்கு வாயே இவ்வளவு பெருசா இருக்குன்னா வாழ போற இடம் நல்ல சிறப்பா இருக்கு. அப்படியா? தெளிவா சொல்லுங்க, பயமா. நீங்க தாங்க பயப்படணும். நான் தாங்க பயந்து நடக்கிறேன். ஆமா. 1000 ரூபாய் எடுத்து எதற்காக வந்திருக்கீங்க? ஏன் வந்திருக்கிறேன்? கரண்ட் பில்லு கட்டலான்னு வந்திருக்கிறேன். அப்படியா? யார் யாரையோ வழி கேட்டேன். கேட்டீங்க. ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியல மேடம். இருக்கிற ஊரை விட்டுட்டு அந்த ஊருக்கு போயிட்டோம். அதான் திருப்பி வந்தீங்களா? இருந்தாலும் நீங்களும் ஊருக்கு புதுசு. ஆமா மேடம். அங்க சுத்தி இங்க சுத்தி சுத்தி கரெக்டா வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. புரியல மேடம். என்னமா புரியல? எனக்கு கரண்ட் ஆபீஸ் இதுதாங்க. Oh my God. கரண்ட் ஆபீஸ் இதுதான். நான் கரண்ட் பில்ல இங்கத்தானா கட்டணும் மேடம்? கவுண்டர் இது உள்ளத்தானா இருக்குது? உள்ளதா இருக்குது. கவுண்டர் உள்ள கைய வச்சா கை மாட்டிக்காது. ஓப்பன் இருக்குமே. வாப்பல்லையாவா? ஆமா. ஐயி முக்காது மேடம். பரவாயில்லைங்க, இது கம்ப்யூட்டர் காலம். ஆமா. கரண்ட் ஆபீஸ மாத்தினா கூட மாத்திட்டு இருப்பாங்க. நான் வேற அமெரிக்கால இருந்து வந்திருக்கிறேன். ஐயோ மேடம், கரண்ட் ஆபீஸ் இதுதானே? ஆமா. நான் போய் லைன்ல நிக்கிறேன். நோ, ஆக்சுவலி இந்த கரண்ட் ஆபீஸ் இன்னைக்கு மொத கஸ்டமர் நீங்க தான். கஸ்டமரா? கரண்ட் ஆபீஸ்ல ஏதுடா கஸ்டமர்? எனக்கு என்னவோ சந்தேகமா அதெல்லாம் இருக்கு. கிடையாது. ஐயோ 1050 ரூபாய் மேடம். உட்காருங்க. எந்த எல்லாம் உட்காருங்க. எந்த ஆபீஸ்லடா உட்கார வைக்கிறாங்க? டெக்னாலஜி மாறிடுச்சு. ஐயோ நாய் தான் வீட்டுக்கு வந்து வரீங்க. பால் சாப்பிடுறீங்களா? பழம் சாப்பிடுறீங்களா? தேன் சாப்பிடுறீங்களா? ஹார்லிக்ஸ், பூஸ்ட், கொல்லிட்டா, இல்ல மிரட்டா. மிரண்டாவா? ஆமா. நீ கேட்கறதுலே நான் மிரண்டு போய்க்கிறோமா? கரண்ட் ஆபீஸ்ல மிரண்டா கொடுக்குறாங்க. ஐயோ 1050 ரூபா மேடம். மேடம் அப்படியா? நான் ஆன்லைன்ல கட்டிக்கிறேன். எனக்கு உடம்பு சரியில்லை. இல்ல மேடம், நீங்க கவுண்டர் மட்டும் காட்டுங்க, நான் ஆன்லைன்ல கட்டிக்கிறேன். ஆன்லைன்ல கட்ட முடியாதுங்க. பில்லு வராதுங்களா? சரி மேடம், எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இந்த கரண்ட் ஆபீஸ் தான். ஆமா. எனக்கு அது பூனை காசு எவ்வளோ தருவிட்டாங்களா? ஊனி கிடைக்கிறீங்களா? பை மாத்துக்கு மேடம். ஐயோ இடத்து எவனா மாற்றி அடிச்சுருக்க மேடம். கரண்ட் ஆபீஸ்ல
ஹெல்ப்பருங்க ஆம்பளைங்களா இருப்பாங்க. மட 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 மடன்னு கம்பை ஏறுவாங்க. பொம்பளை நீங்க எப்படிங்க ஏறுவீங்க? உங்களுக்கு பாவாடை சிக்காதான். சந்தேகம் இங்க பாருங்களேன். சரி அந்த ஒயர்ல ஏத்துன ஒரு 1/2 மணி நேரம் உட்காரலாம். மோசம் வந்துடும் போது போய் போனோம். நாங்க ஒரு கூத்தாருன்னா ஐயா ஒரு கூத்தாரு. வரவா மேடம். ஆமா சந்தேகம் நீங்க பாருங்க. ஏதோ ஒரு அவசரத்துக்கு நானே நம்ம ஏட்டா கூட உள்ள லெகின்ஸ் பேண்ட் போட்டு மடமட 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 மடன்னு ஏறிடுவேங்க. ஆமா மேடம் நீங்களே லெகின் பேண்ட் போட்டுக்கணும். ஆமா மட 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 மடன்னு கம்பை ஏறலனா மேல ஏறின பிறகு பேண்ட் ஜமான்னு கீழே போச்சுன்னா ஷாக்கு உங்களுக்கு அடிக்காது. அப்புறம் கீழே நின்று நாங்க மேல பாக்குறப்ப நான் உள்ள போட வேண்டியதுதான் போட்டுதான் இருப்ப போதுமா? நீங்க போட்டா எங்களுக்கு போடலன்னா இருந்தாலும் இப்போ சொல்றேன் சப்போட்டா பழம் பால் சப்போட்டா கரண்ட் ஆபீஸ்ல பால் சப்போட்டா கூட கொடுக்குறாங்க. ஆயுத பூஜைங்க என்ன கரண்ட் ஆபீஸ்ல ஆயுத பூஜையா? ஆமா சாமானா கழிச்சிங்களா? எல்லாரும் ஒட்டி அடிச்சிங்களா? பூஜை போட்டீங்க, கற்பூரம் ஏத்திட்டீங்க, வாழைப்பழத்தை உடிச்சிட்டீங்க. பூஜை வட்டி எங்க சொருவணும் மேடம்? இருந்தாலும் என்ன சாப்பிடுறீங்க? சரி ஆயுத பூஜைன்றீங்க. பொரி அவள் கடலை சொம்பு ரொம்ப அடி வாங்கிக்குது. புது சொம்பு நினைச்சிட்டாங்க. நாங்க கப்பல்ல சேர்த்தோம். எங்க தலையெழுத்து எல்லாம் உதவாங்க சொல்லாம மேடம் சொம்பு உள்ளன்னா எதை போதும் கரண்ட் ஆபீஸ்ல மோரு கொடுக்குறாங்க. ஆமா மேடம் மோரை சாப்பிட்டதுல இருந்து எனக்கு என்ன ஒரு மூடாது. என்ன சொல்றீங்க? கவுண்டர் ஓபன் ஆச்சுங்களா? ஒரு பாட்டு ஒன்று பாட்டுமா? கரண்ட் ஆபீஸ்ல பாட்டு பாடுறாங்க. டெக்னாலஜி மாறிடுச்சியா? சரி பாடும், நல்ல பாட்டு பாடும். அப்படியா?
எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு உடம்புல அடிச்சு போட்ட மாதிரி கேட்டா சபாஸ் பில்லு வாங்கணும். என்னடா கவுண்டர் ஓப்பன் ஆச்சுங்களா? அது எப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. என்ன உடம்புல அடிச்சு போட்ட மாதிரி கேட்டா அப்படிதான் இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு. கரண்ட் ஆபீஸ்ல அப்படித்தான் இருக்குமா? ஆமா மேடம் 1050 ரூபாய் எடுத்தாந்தானே? ஆமா கவுண்டர் உள்ள போச்சு போச்சு. போன மாதிரி தெரியலையே. எப்படி தெரியும் சொல்லு பாப்போம். நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கு. ஆமா இருந்தாலும் பில்லு கொடுங்க மேடம். இல்ல திவாயா பில்லு தானே வேணும். கொடுக்குமா உட்கார் அப்பதான் தருவேன். என்ன மேடம் இவ்வளவு நேரம் தான் நின்று அம்மா என்ன என்ன 12 மணிக்கு ஆட்சி மாதிரி ஆகிட்டுறாங்க. 1050 ரூபாய் பணம் மேடம் பணம் கரண்ட் ஆபீஸ்ல துணி தூக்கி கொடுக்குறாங்க. கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா எனக்கு வயிற்றுல புளிய கரைக்குது.
முட்டி போடு. எப்படியா? எத்தனை பேர்? ஐயோ, புது இனத்தை உருவாக்கலாம் பாக்குறேன். ஏய், முட்டி போடுறீ. யாரா? நீதான். எத்தனை பேரை நான் முட்டி போடுவேன். முட்டி, அதெல்லாம் அப்போ முட்டி போடு. ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணு ஏய், யார் சொல்றது கேட்டா? பீடி பண்ணுவேன் நானு. நம்ம ஜமாத்தால் ஒருத்தர் உட்காரிக்கிறேன். இதை கூட முட்டிய அப்படி போடுறா. ஜாம் பண்றேன் நான் பார்த்தா. மாத்திட்டேன்பா. கை நீட்டி. எதுல? ஒரு திங்ஸ்லாம் கிடைக்காத உனக்கு மேனஸ் இருக்கா? நாடி கரண்ட் ஆபீஸ்ல எப்படி அடி உட்கார வைக்கிறாங்க. எடு எடு அத்தை. கை நீட்டு, கை கை நீட்டு. பொறுத்து நீ தான் பொறுத்து நான். கை நீட்டு. இதான் பில்லு. அம்மா. போயிட்டா ஓ சீனிவாசா எந்த இடம்? கரண்ட் ஆபீஸ் தானே? கவுண்டர் ஓப்பன் ஆச்சுங்களா? என்னம்மா இது இந்த மாதிரி ஆகிடுற? இந்த மாசமா அடுத்த மாசமா? நிக்குதா பாரு. யார் தெரியுமா? நான் யாருன்னு தெரியாம எடுத்துட்டு வந்து 1050 ரூபாய் கொடுத்து ஏமாந்தது நீ. ஏமாந்தனா? ஆமாண்டா. அது மாதிரிலாம் சொல்லாது, எனக்கு ஆட்டோ தொக்க வர மாதிரி இருக்கும். நான் புண்ணியம் நிக்குதாடி பாருண்டா. செத்து போன்ற நான் ஏன் கடற்கரை ஜென்மத்தை வச்சுருந்தேன். எடுத்துறேம்மா. 42,000 வாங்கி நீங்களும் பகுச்சு எடுத்துமாங்க. உங்களுக்கு வந்து 49 49,000 சொல்லு மட்டும் 42 வந்துட்டு இருக்கு. எவன் தான் சாப்பிட்றான்? இருந்தாலும் நான் யார் தெரியுமா? காசு இருந்தால் தான், மனம் இருந்தால் தான், இல்லை என்றால் சி தாசிடா. தாசி 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 என்ன செவடியா தான்? செவடியா வீட்டுல 1050 ரூபாய் கட்டிட்டேன். அப்ப என் பணம் போயிட்டாவா? ஐயோ செவடியா மேடம், செவடியா மேடம். தெரியாது 1050 ரூபாய் கட்டிட்டு முத்துமாரியம்மா நீ கோயில் உள்ள உட்காந்துக்கிறியோ லீவு போட்டு எங்கன்னா ஏறி வேலைக்கு போட்டு செவடியா மேடம், செவடியா மேடம். அப்படியே சொல்றேன். என்ன போய் சொல்றேன். பணம் இல்லாத போனா என் பொண்டாட்டி சேர்க்க மாட்டேன். என்ன பண்ணலாம்டா? பில்லு இல்லாத போனா ஹெல்பர் பீஸ்கார புரிய முடியும். பண்ணலாம் மேடம் மேடம் நானும் எலும்பும் தோலுமா சார். என்ன பழக்கம் உனக்கு? என்ன பழக்கம்? என்ன பொம்பளையா மாறிட்டேன். என்ன பழக்கம்? இதெல்லாம் மாறி இதெல்லாம் இன்னாடி செவடியா வா இதெல்லாம் மாறிக்கலாம். எனக்கு எதுனா வேலை இருந்தா கொடுங்க மேடம். என்ன வேலை கொடுத்தாலும் செய்வியா? என்ன வேலை செய்வியா? நாளைக்கு அமாவாசை. ஆமா, மலையூர் காலையிலே கிளம்பிடணும். ஞாபகம் சரியா? என்ன பண்ணுறது போய் 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி. நீ
இதெல்லாம் ஏறி கரைக்கு ஆமா வழி சொல்றேன் கோவிலுக்கு. கையில என் பேட்டரி வச்சுக்கிறேன். ஆமா அந்த பக்கம் போதீங்க இந்த பக்கம் போகணும்னு சொல்றீங்க என்னடா? துர்க்கை அம்மா கோயிலாண்டியே சுத்தி ஆமா அங்க சாமி இல்ல தரிசனத்தை பார்த்துட்டு போறாங்க. என்ன எதனா வேலை இருந்தா கொடுங்க மேடம். கொடு 50 ரூபாய் கைசிக்கு என்ன பண்ணுங்க. கையில் இருக்கிற பழக்கம் இதெல்லாம் பொம்பளை மேல வைக்காச்சா ஆம்பளை மேல வைப்பாங்க. நான் என்ன பாவம் பண்ணணும்னு தெரியல. எல்லாம் போயிட்டு வரைக்கும் ஆம்பளை மேல தான் வச்சு நடக்கிறோம். ஏய் சீ கடி போ தூர பாப்பாலே. பணத்தை கிட்டுக்கிற கேள்வியா நான் இருந்தாலும் இங்க பாருடா என் வீடு தேடி எத்தனையோ ஆம்பளைங்க வருவாங்க. வருவாங்களா? அங்க பாருடா எத்தனை பேர்? எவ்வளவு பேருக்கு அங்க பாத்தியா? ஐயோ நான் தாம்மா முதல்ல வந்து கட்டிட்டுக்கிறேன். அதனால அதனால அவங்கள ஒருவர் அல்ல ஒருவர் அல்ல ஒருவர் அல்ல ஒருவர் அல்ல ஒரு ஆளா உள்ள டோக்கன் போடணும்டா. டோக்கன் போடணுமா? ஆமா இந்த வேலைக்கு பேரு என்ன மேடம்? டாபர் டாபரு மாமா வேலை. டாபரு மாமா வேலையா? அவன் பணம் கட்டி கவர்மெண்ட் வேலை வாங்குறான். 1050 ரூபாய் கட்டி தேவடியா விட்ட டாபரு மாமா வேலை வாங்குறான். ஏம்மா, டாபரு அதேதான் அதேதான் இந்த போலதான் நீ ஒரு டாபுரிதா அமெரிக்காவிலிருந்து வந்த வேகம் என்னன்னா நாடகம் முட்டுக்கு தெருவில் ஏய் மரியாதை கட்டுக்கொண்டு ஒரு பொம்பளை நடந்துட்டு என்ன பழக்கம் ஆம்பளைங்க பாக்காதீங்க. பின்னாடி வாங்கிட்டு நாளைக்கு நாடகம் முடிச்சுட்டு தெருவை இறங்கி போனா சொல்லுவாங்க, இந்த போற பச்சை கரண்ட் பில்லு கட்டின டாப்பு நல்ல மேடம் டாபர் மாமா வேலை போட்டுட்டேன். ஆமா நான் உனக்கு ஆள் பார்த்து தருவோம். உன் ரேட் என்னன்னு சொல்லு. இந்த சாத்தப்புத்தூர்ல யார் யார் வராங்கன்னு கேட்கறேன். பத்தியா கோயில் போய் பட்டுக்கிறாங்க. அந்த சின்ன பசங்களாம் ஃப்ரீ சர்வீஸ். சும்மாவேவா அப்படின்னு இல்ல. எப்படியா கட்டுப்படியா வச்சுட்டு சாக்லேட் வாங்கிக்கிறேன். ஏய் நல்ல ஐடியாடா. எவ்வளோ ஐடியா நான் சொல்றேன் கம்பெனில நான் கேட்க மாட்டேங்க. அமாவாசை லீவ் ஒன்றும் சரி அது கேட்க தெரியாது. மலையூர் போறதுக்கு. ஏன் மாசம் மாசம் இந்த தொழில் எடுக்கிறீங்க? அப்ப அறிவியல் உங்களுக்கு வச்சுக்கலாம். எப்படியால பார்த்து தேவையானா நம்மள தேவையான கேட்போம். அப்படியே இந்த அறியாத பசங்களாம் பாத்தியாடா? அங்கங்க சுத்தி கேக்குறாங்க பாரு, அதோ பாரு, அதோ பாரு, அங்க பாரு. எல்லாம் எப்போன்னு உட்காந்துக்கிறாங்கம்மா. இந்த அறியாத பசங்களாம் 50 100 அதிகம்டா. 50 ரூபாவா? ஆமா பெரிய 50 ரூபாய். ஆமாடா. நான் தாண்டி 1550 பெரிய 50. அது கூட ஒர்த்து கிடையாது. யார் சொன்னது கேட்டு பாரு. ஏய் தேங்காய் முடித்தானே. வாடா, வா. அப்படியே எங்கடா காணோம்? தாத்தா அவரை கூட போயிட்டு அதோ படுறா. ஐயோ மலை ஏறிட்டார் மரம். தாத்தா அவங்களுக்கெல்லாம் 2000 வளர்ந்து படிக்கா நாளைக்கு ஒன்று உட்காந்துக்கிறாரு சாமி. அவருக்கு 2000 போயா நீதான். நல்ல வகையாக நீ பார்த்து தள்ளி போடு. நாளைக்கு கட்டி தாய் முடத்துல சொல்லாதுடா. இந்த அறியாத பசங்களாம் வரது தெரியாது போறது தெரியாதுடா. ஆமா இப்படி வருவானுங்க இப்படி போயிடுவானுங்க. வர சொல்லியே பாக்குறாங்க வகையாச்சுதான் நாங்களா அப்படியே பார்த்து சொல்றேன் மேல பார்த்து ஓடிப்போ காரி முடிச்சு அப்படியே அவன் கதை பின்னாடி கோலம் எடுக்கும் கரமாந்திர ஐவு எடுக்கும். நீ செத்தா தான் எடுப்பாங்க. ஐயோ வாயில என் கோலம் விட்டு ஆடுது குடியாடியே கறக்கு போட்டு கட்டுறாங்க உலகத்துல கொடுத்தோம். இந்நேரம் ஒரு பொம்பளை நடந்துக்க மாட்டேன். என்ன பழக்கம்? பின்னாடி சொல்லவா இப்போ இப்போ என்னத்த சரி நரம்பு கழிச்சு வரும் சரியா?
என்னமோ தெரியல இன்னைக்கு ஆனா உனக்கு பாரா இன்னைக்கு விட்டு போங்க பாம்பே கூட சேர்க்கறீங்களா சிரிச்சு கூட சேரும் ஏன் தெரியுமா இந்த வயசான தாத்தாக்கெல்லாம் 2000 ரூபாய் யா அப்படியே மாத்தி இசுப்பாங்கடா பையா கிழவன் காதத்தான் கிழக்க வெளத்தாலும் என்ன பண்ணலாம் நீ உட்காரு யார் வரான்னு பாரு எவன் வரான்னு பாக்குறான்